எடுறா தம்பி வண்டியா. இந்த வண்டியா கிளம்பவே கிளம்பாதரா. நம்ம போறதை தடுக்கிறதுக்குன்னே ஜேசிபி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இப்ப. நம்ம ஊர் எவ்வளோ அழகா இருக்குன்னு வீடியோவில் பார்த்தா தெரியுது. இங்கே பார்த்தீங்களா ஆலமரத்துக்கு நடுவில் பனைமரம். தம்பி இது ஆலமரமா அரச மரமாடா? தம்பி உன் கண்ணாடியில பைக் கண்ணாடியில பேச தெரியுதுடா. போலாமாண்ணா? போலாம்பா. வண்டிய மாத்துறா. நிப்பாட்றா. இதுதான் வெளிச்சை ஆஞ்சநேயர் கோயில். தம்பி இந்த கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேண்ணா. நீங்க புளிசா சாப்பிட்டுருக்க? புளிசா சாப்பிட தான் போறீங்களாண்ணா? ஆஞ்சநேயரை பார்க்க போனேன்டா. போ தம்பி ஓரமா நிப்பாட்றா, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். தம்பி சமோசா சாப்பிடுறியா? சூடா இருக்கு. அண்ணா டயட்ண்ணா. அது மற்றவங்களுக்கு தான், நம்ம கிடையாது. வாழ்க்கையில டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா சமோசாவை சூடா பார்க்கும்போது லைட்டா மீறலாம். ஒன்னு பாதி ஷேர் பண்ணிக்கலாம். கேலரிஸ் பேலன்ஸ் ஆயிடும். தம்பி ஒன்று தாண்டா எடுக்கணும், அவசரப்பட்டு ரெண்டு எடுக்காத. கேலரிஸ் டிஃபிசிட். கரெக்டா பங்கு பிடிக்கணும். தம்பி உனக்கு இந்த ஓரம் கொஞ்சம் அதிகமா இருக்குடா, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்ப சரியா இருக்கான்னு பாருங்க. உன் வாய்க்குள்ள போனா எப்படி சரியா இருக்கும்? டீயா காஃபியா? ஒரு டீ. மாஸ்டர் எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டுருங்க. தம்பி யாரு? வண்டி நிப்பாட்டு. யாரு என்ன கூப்பிட்டது? எங்கப்பா போற? திருப்பூர் முருகன் கோயிலுக்கு. என் பிள்ளைய 10 தடவை பார்க்க போறியே, இந்த அப்பாவை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போப்பா. சாமி இந்த வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரணவமலையில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நானே இங்கே இருக்கிற பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு வந்து ரொம்ப தடவை வந்திருக்கேன். ஆனால் இந்த கோயிலுக்கு நான் வந்து வந்தது கிடையாது. எனக்கு இது ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னார், இந்தமாரி ஒரு கோயில் இருக்குது போய் பாருன்னு. நான் எனக்கு தெரிஞ்சவன்கிட்ட கேட்டேன், இந்தமாரி ஒரு கோயில் இருக்கேடா உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் இல்லைண்ணா நான் போயிருக்கேன், முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆக்சுவலாக அவனும் ஒரு சென்னையில் வந்து ஒரு மோர் தேன் 20 இயர்ஸாக இருக்கான். அவனுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே எப்படி இருக்குன்னு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்கள்கிட்டையும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். என்ன தம்பி வரியா வீடியோவில் சேர்ந்து எடுத்துக்கலாம்? ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம். ரொம்பவே இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இல்லைனா இந்நேரம்லாம் வெயில் வந்திருக்கும். ஏதோ நம்ம வர நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்காக சிவன் வந்து வெயிலையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கு. தம்பி கேஷ் இல்லைங்க, என்னோட அட்டென்ஷன் நினைக்கிறேன் கேஷ் இல்லைன்றா. ஓகேவா? இல்லை கொஞ்சம் கேமரா பார்த்தானே கொஞ்சம் தான் இருப்பான். சரி ஓகே சாமி கும்பிடலாம் தம்பி. சாமி கும்பிடுங்க. என்ன படிக்கிறீங்க? அடுத்த வருஷம் 10th அரோகரா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இத்தனை படியும் ஏறி மேலே சிவனை பார்க்க வந்தாச்சு. வாங்க வாங்க ப்ரோ, வரலாம் எல்லாருமே வீடியோவில் வரலாம். வாங்க நண்பா நம்ம வீடியோ தான், வாங்க எல்லாம் எடுக்கலாம். எங்கே போனாலும் வந்து மூஞ்ச காட்டுறான். இவனை கவர் பண்ணுங்கடா.
இந்த கோயில் நீங்கள் எதுக்காக வரணும்னு சொல்கிறேன்னா, முக்கியமாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் எதுவும் நாய்ஸு எந்த சவுண்டுமே எதுவுமே கிடையாது. இந்த பையன் மட்டும் அடிக்கடி வருவான், ஆனால் ஏன் வருவான்னு தெரியாது. கொஞ்சம் பார்த்து இந்த பையன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரணமலைன்னா நம்ம வந்து திருவிடையாள் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது முருகன் வந்து சிவன் வந்து அப்பா, பார்வதி அம்மா, முருகன் விநாயகர் 2 குழந்தைங்க அவங்களுக்கு. அவர் வந்து பிரணவ மந்திரத்தை வந்து சிவன் வந்து மறந்துட்டோடனே அவருடைய புள்ள மகனாக இருந்தாலுமே முருகர் வந்து பிரணவ மந்திரத்தை அவங்க அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இப்போ வந்து சொல்லித்தரவங்க எல்லாரும் குரு தான். என்னோட சின்ன வயசாக இருந்தாலும் குரு தான். அதாவது பெத்த பிள்ளையாக இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து முட்டி போட்டு வணங்க சொல்லிட்டு அவர் மேலே இருந்து இந்த மந்திரத்தை சொன்ன இடம் தான் இந்த பிரணவ மலைன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இதுக்கு பேரே பிரணவ மலைன்னு வந்திருக்காமா. அந்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. அழகாக சாமி வந்து அமைதியாக மற்ற இடத்துல தள்ளுன்னுவாங்க, உள்ளே வராத வெளியே போ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் மூஞ்சி காட்டுறதே கிடையாது. எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாருக்கும், பணக்காராக இருந்தாலும் அதே தான் மரியாதை, ஏழையாக இருந்தாலும் அதே தான் மரியாதை. உள்ளே கூப்பிட்டு வச்சு எத்தனை பேர் வந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு அர்ச்சர் பண்ணுறவர் எத்தனை பேர் வந்தாலுமே ஒரு தீபார்த்தனை காட்டி பிரசாதத்தை கொடுத்து நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு. நான் போன தடவை வந்தேன் இல்லைங்களா, நான் அப்போ வந்து உண்மையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து என் குடும்பம் பிரிஞ்சு இருந்தது, என் குடும்பம் வந்து சேர்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேண்டினேன். அதை என் குடும்பம்னு வேண்டின பிறகு என் பிள்ளையும் இன்றைக்கி என் பொண்ணு வந்திருக்கா. இவன் வந்து பையன் வந்து வந்துட்டுருக்காரு. அவரும் அவங்க பொன்னாட்டி பிள்ளைங்க பிரிஞ்சிருக்காரு. அவங்கள சேரணும் தான் என்னுடைய ஆசைக்காக நான் வந்தேன். போன பிரதோஷத்துக்கு இங்கே தான் வந்தேன். நான் மட்டும் தனியாக வந்தேன். அப்போ நினச்சிட்டு போனேன் என் பொண்ணுலாம் வரல. அவங்ககிட்ட சொன்னேன், நானும் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு போட்டேன், இது மாதிரி இங்கே இருக்குது, நல்லா இருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த 5 நாளைக்குள்ளே இந்த பிரதோஷத்துக்கு என் பிள்ளையும் வராரு, என் பொண்ணு பேரன் வந்திருக்காரு, மறுபிள்ளை பையன். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், திருப்தி. அது வந்து நான் மற்றவங்க மாதிரி எனக்கு இதை கூட அதை கூடலாம் கேட்கல, குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்கும். ஆனால் இங்கே குழந்தைங்க வரும்போது, குழந்தைங்கள அழைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். கீழே கொஞ்சம் முள், கிளாஸ் அந்த மாரி இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் வந்ததே ஒரு தடவை தான், அந்த ஒரு தடையிலே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிடுச்சு. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அப்புறம் அங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, இருந்தாலும் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திருக்க ஒண்டர்லாவோட அந்த ராட்டனம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணியிருக்கேன். வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ நாளாக சார் இந்த கோயிலுக்கு வரீங்க? எதனால் இந்த கோயிலுக்கு வரீங்க? இந்த கோயிலுக்கு 15 வருஷமாக காலேஜ் இங்கே வந்துகிட்டு இருக்கேன் சார். நான் 15 வருஷமாக வரீங்க? 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். கோயில் வந்து சார் பிரணவ மலை கைலாசநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருப்பார், முருகன் மேலே இருப்பார். இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் வந்து மேலே இருப்பார், நம்ம கந்தசாமி கோயில் கீழே இருக்கார். ஓகே. இதில் வந்து 3 ஸ்பெஷல் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகன் வந்து போர் புரியும் போது சிவன்கிட்ட வந்து தோஷம் நீங்கிறதுக்காக வரம் வாங்கிட்டு போனார். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேம்படி விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே இந்த கோயிலுக்கு வரணும். 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திருமாலும் அம்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தோஷம் முனிவர்கிட்ட வாங்கின தோஷம் நீங்கிறதுக்காக தான் இந்த கோயிலில் வந்து வரம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷம் நீங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்தான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இங்கே வந்து நம்ம எது வேணாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோட. நீங்கள் தொடர்ந்து வரீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது. ரொம்ப நன்றி சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். இங்கே எதுக்கு நான் கல்லாகுது? இங்கே எதுக்கு எல்லாரும் கல்லடிக்க வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீ 9th பாஸ் ஆகணும்னு உனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அதேமாரி நீ இப்போ வளர்ந்து பெரிய பிள்ளை ஆனோடனே ஒரு ஆசை உனக்கு வரும், வீடு கட்டணும்னு. அந்தமாரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வேண்டிக்கிட்டு, சிவபெருமானை நல்லபடியாக எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு கல்லடிக்க வச்சுருக்காங்க. கட்டுவோமா? 1 நான் கொத்தனார், நீ மேஸ்திரியா? 2 ஒன்று தானடா. நான் கம்பி பிட்டுரு, நீ கூலியா? ரைட்டு விடு, நான் பெயிண்ட் அடிக்கிறேன். நான் வீடு நிற்காது போலையா? நீ கார்பெண்டரா? சூப்பர்ரா. இந்த வீடை இந்த பில்டிங்கோட சப்போர்ட்டில் வச்சுருவோம். நிற்கிது. இந்த பையனை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தான் எங்களோட, அதுக்குள்ளேயே எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். வந்து நானும் உங்கள் யூடியூப் சேனலில் சேர்ந்து பேட்டி கொடுக்குறேன்னா, சரி வாடா தம்பின்னு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். யூடியூப் சேனலா எடுத்து தரேன்டா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1 மில்லியன் தான் இருப்பாங்க. போக ஒரு 10 மில்லியனுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ ஒன்றும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. உன் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நம்ம சேனலை நீ ரெக்கமெண்ட் பண்ணணும், புரியுதா? நம்ம சேனல் பேர் என்ன? சோனியாவா? சோனலூர் சொங்கிடா, புரியுதா? பொத்துக்கணும் சோனியா.
தம்பி ஆ. உன்கிட்ட இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பேர் கேட்கவே இல்லை. உன் பேர் என்ன? டியாவஷனா என்னது? டியாவஷன். டியாவஷன். உனக்கு சிவனை பற்றி என்ன தெரியும் சொல்லு. சிவனை பற்றி நிறைய தெரியும்ண்ணா. நிறைய தெரியுமா? சொல்லு. சிவன் நல்லா காட்சி கொடுப்பாரு. நல்லா காட்சி கொடுப்பாரு. வேற? அவர் எப்பவுமே மூன்றா கண் எப்போ ஆர்மி பார்த்தலண்ணா. மூன்றா கண்ணு எப்போ தலை பார்த்தல. ஓ. அப்புறம் இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயில் உனக்கு? அடிக்கடி வருவேன்? இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து. இனிமே அடிக்கடி வருவேன்? உனக்கு வரதுக்கான பிடிச்சிருக்கு? ஆமாம். சூப்பர்ப்பா. இப்போ உங்களுக்கு கோயிலை சுற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயிலில் உள்ள ஐயா ஒருத்தர் நமக்கு இந்த கோயிலை சுற்றி காத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் சுரங்க பாதையா? ஐயா வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நீங்கள் என்னவாயா இருக்கீங்க இந்த கோயிலில்? பிரதோஷ குழு, பிரணவமலை பிரதோஷ வழிபாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர். ஓகே ஐயா. எத்தனை வருஷமாக இந்த கோயிலில் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 30 வருஷமாக இந்த கோயிலில் நாங்கள் இருக்கிறோம். சுவாமி அம்பாள் அருளால் எங்களுடைய குருநாதன் சொல்லக்கூடிய ஜெகநாதன்றவர் கூட நாங்கள் அவர் கூட பணியாக செஞ்சுருந்தோம். இந்த வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவர் தான் இந்த கோயிலுக்கு ஒரே ஆள் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணார் இந்த கோயிலை. அப்படிங்களா? PS ஜெகநாதன் சொல்லிட்டு ஓகே ஓகே. அவர் கும்பாபிஷேகம் பண்ணி சில காரணங்களால் அவர் மறைஞ்சிட்டார். அவருக்கு அப்புறம் எடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும். ஆனால் எல்லா புண்ணியமும் அந்த ஜெகநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரும். நல்லதுயா நல்லதுயா. முதல்ல முருகனை பார்க்கணுமா இங்கே வரணுமாயா? சுவாமியை பொறுத்தவரையும் எங்கே வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இவங்கள பார்த்துட்டு தான் அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்துட்டு தான் இவங்கள பார்க்கணும்னு இல்லை. ஐமுக சிவன் அருமுக சிவன். அதனால முருகப்பெருமானும் சிவன் உள்ளேருந்து வந்தவர் தான். ஆமாம். அவரை பார்த்துட்டும் இவரை பார்க்கலாம், இவரை பார்த்துட்டும் அவரை பார்க்கலாம். மக்கள்லாம் வராங்களா ரெகுலராக சாமி? வராங்க. இப்போ 2010 பார்த்தீங்கன்னா கோவில் ஃபுல்லாக காலையில் 7:30 to 11, சாயந்தரம் 5 to 7 கோயில் இருக்குது. பிரதோஷ காலத்தில் விசேஷ காலங்களெல்லாம் டைமிங் மாறும். நம்ம கோயிலுடைய ஒத்துழைப்போடு இங்கே நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். நல்லது. சாமியை பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக தரிசித்தாச்சு உள்ளே. ஆனால் சாமியை காட்டுறதுக்கு அலோடு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக நேரில் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள்.